ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, கேட்டதெல்லாம் உன் சாயான நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு ஒரு முறை ஓம் சாய்ராம் என்று நீ எழுது. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி, பொறுமையாயிருந்து ஒரு முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்துவிடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை, ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்தான் உன் சாயப்பாவான நான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என் மேல் என்றுதானே நீ கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளையின் மீது நான் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கிறேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகிறது குழந்தையே. ரணத்திற்கு ஒரு மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாதது என்பதுதான். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து நான் அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பாவான நான் ஏற்றுவேன் என் தங்கமே. உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ கலங்காதே, கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு தெரியாது என் உயிரான அன்பு குழந்தையை தூக்கிவிட என்றும் உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன் என்று. நீ கனவிலும் நினைக்காத பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அப்போது சொல்வாய், என் சாய் தேவா என்னை கைவிடவில்லை, என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்தாயே என்று. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கும். நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்து விட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்கு பயமேன்.